ஆ வெல்கம் டு மைத்லிஸ் கிச்சன். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, சாம்பார் பொடி எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். சாம்பார் பொடின்னா நீங்கள் நிறைய வகை பார்த்துருப்பேன் யூடியூப்பில். அது இந்த சென்னை மாதிரி ஒரு இடங்கள்லாம் உங்களுக்கு மிஷின் இருக்கும் அது அரைக்கிறதுக்குன்னு. அப்போ நீங்கள் நிறைய சாமான்கள் காய வச்சு உணர்த்தி வெயிலில் காய வச்சு மிஷினில் அரைக்கலாம். இந்த மாதிரி ஒரு வெளியூர்லலாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிஷின்லாம் இல்லாததுனால வீட்டிலையே எப்படி சாம்பார் பொடி அரைக்கலான்னு சொல்ல போகிறேன். ரொம்ப மணமாகவும் ருசியாகவும் இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். நிறைய சாமான்கள் இதுக்கு தேவையில்லை. இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னன்னு சொல்கிறேன். 100 கிராம் காஞ்ச மிளகாய், பாருங்கள், காம்பு எடுத்த காஞ்ச மிளகாய் 100 கிராம். 150 கிராம் தனியா, 50 கிராம் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இவ்வளோதான் இதுக்கு வேணும், வேறு ஒன்றுமே இல்லை, சிம்பிள். இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பண்ணணும்னு. நான் இப்போ எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். அடுப்பை மூட்டிட்டு நல்ல அடிகனமான ஒரு கடாய் வச்சுக்கணும். கடாய் கொஞ்சம் சுடட்டும். முதல்ல இந்த தனியாவை போட்டு நல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. தனியாவை போடுறேன். போட்டு நல்லா அப்படி லேசாக, நிறம் மாறக்கூடாது, அதே நேரத்தில் வாசனை வரணும், வெடிக்க ஆரம்பிக்கும். எல்லா சாமானையும் சேர்த்து போட்டு கூட வறுக்கலாம். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் அப்படி தனித்தனியாக வறுக்கிறேன். பாருங்கள், இப்படி லேசாக செவந்தா போகும், ரொம்ப பண்ண வேண்டாம். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கணும். அடுத்தது கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு இதே மாதிரி ரோஸ்ட் பண்ணோம். ரொம்ப சிகப்ப வேண்டாம், இதுவும் நம்ம ஸ்லைட்டாக பண்ணிட்டா போதும். இது ரொம்ப சிவக்க வேண்டாம். லேசாக சூடு வந்த உடனே இந்த இதையும் இறக்கிடலாம். இறக்கி இந்த தனியா கூடவே போட்டுடலாம். அடுத்தது 2 ஸ்பூன் வெந்தயம், இதையும் சிவக்க லேசாக பண்ணிக்கணும். அது வெடிக்கும் போது நம்ம இறக்கினா போதும். அது வெடிக்கும் டபடபன்னு. வெடிக்க ஆரம்பிச்சிட்டு ரொம்ப சிவக்க வேண்டாம். இது லேசாக வெடிக்க ஆரம்பித்தோடனே இதையும் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த மிளகாவை காம்பாஞ்சி வச்சுருக்கிற மிளகாயை போடணும். போட்டு இதையும் கொஞ்சம், எதுவுமே எண்ணெய் விடக்கூடாது, எல்லாம் ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணால் தான் உங்களுக்கு நாள் படம் இருக்கும். இது ஒரு மாதம் வரை யூஸ் பண்ணிக்கலாம். 100 கிராம் காஞ்ச மிளகா, 150 கிராம் தனியா, 50 கிராம் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இவ்வளோதான் இதுக்கு தேவை. சில பேர் துவரம்பருப்பெல்லாம் போடுவான். நம்ம துவரம்பருப்பு சாம்பாருக்கு வேக வச்சுக்கிறோம், அதனால் அதே போதும். துவரம்பருப்பு மிளகு சீரகெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் ரசப்பொடிக்கு. அதுவும் நான் ஒரு நாளைக்கு காமிக்கிறேன் வீட்டிலே எப்படி ரசப்பொடி பண்ணுறதுன்னு. இங்கே பாருங்கள், மிளகா அப்படி வெடிக்க ஆரம்பிச்சிடுத்து, சிவக்கவும் ஆரம்பிச்சிடுத்து போகிறோம். இப்போது இந்த மாதிரி ஸ்டேஜில் அடுப்பை அணைச்சிட்டு இதையும் ஒரு பிளேட்டில் போட்டுடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஆறின உடனே நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், அரைச்சின்னு வந்துட்டேன். நல்லா நைஸாக அரைக்கணும். இப்படி இதில் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். சாம்பார் பொடி தயார். நல்ல வாசனையாகவும் இருக்குது, நல்ல நிறமாகவும் இருக்குது. இது மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுட்டிங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு யூஸ் ஆகும். நான் இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன். இந்த பிளேடு உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா கல்லுப்பு கொஞ்சம் போட்டு நல்லா அரைச்சிட்டு நைஸாக அரைச்சிட்டு போட்டுட்டு அப்புறம் இதை போட்டிங்கன்னா நல்லா நைஸாகும். அப்புறம் இன்னொன்று, சாம்பார் பொடிக்கு இந்த சாம்பார் பொடி போடும்போது பொடி மேலே, சாம்பார் மேலேயே இந்த பொடியை போடாதைக்கு
பருப்பு வேக வச்சுருப்போம்ல, அந்த தண்ணி கூட அந்த சூடு பருப்பு தண்ணியில் இந்த பவுடரை போட்டு கலந்து அப்புறம் சாம்பாரில் விட்டிங்கன்னா இன்னும் மணமாக இருக்கும். அப்புறம் கூடியமான மட்டும் நீங்கள் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுங்க, அதுதான் நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு. இந்த பொடி நீங்கள் எல்லாம் அரைச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது பிகினர்ஸ்க்கும் இது ரொம்ப சௌரியம். எல்லா ஊர்லேயும் மிஷின் இருக்காது. அந்த மாதிரி உள்ளவங்க இந்த மாதிரி மிக்சியில் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. தேங்க்யூ. இந்த வந்து நீங்கள் இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் போட்டு வச்சுட்டேன்னா ஆறினதுக்கப்புறம் போட்டு வச்சுட்டேன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு இப்படி அரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப சௌரியமாக இருக்கும். இதை நீங்கள் எல்லோரும் கட்டாயம் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.